ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ வெல்கம் டு போத்தமிழ். ஸோ போத்தமிழில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது திருக்குறளில் அடுத்த ஒரு அதிகாரம். சரியா? ஸோ இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை பார்க்குறோம். சரியா? ஸோ கல்வின்னு சொல்லக்கூடிய அதிகாரம். ஸோ கல்வின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் திருக்குறளுடைய 133 அதிகாரங்களில் 40வது அதிகாரம். சரியா? ஸோ 40வது திருக்குறளுடைய 40வது அதிகாரம் கல்வி. திருக்குறளுடைய கல்வி எத்தனாவது அதிகாரம்? 40வது அதிகாரம். சரி, எப்படியான கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ 40வது அதிகாரம். அப்போ கல்வியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கல்வி சார்ந்தக்கூடிய இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கல்வி என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறளுடைய எண்ணிக்கை அதை பார்த்தீங்கன்னா 10. நம்மளுக்கு தெரியும், அது 10 குழப்பாக்கள் இருக்கும். அந்த குழப்பாவுடைய எண் எதில் ஸ்டார்ட் ஆயிருக்கும்? இங்கே பாருங்க, 40 பக்கத்தில் 0 சேர்த்துட்டோம்னா 400 ஆயிடுமா? ஓகேவா? அப்போ கல்வி என்ற அதிகாரத்துடைய கடைசி குறள் 400. அப்போ முதல் குறள் 391 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 391 400வது திருக்குறள் வரைக்கும் கல்வி என்ற அதிகாரத்தில் கல்வியை சார்ந்த கல்வி, ஒரு மனிதனுக்கு கல்வியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்றது வள்ளுவர் நம்மளுக்கு கொடுத்திருப்பார். சரியா? ஸோ அதே போல முப்பால் பகுப்புல இது பொருட்பால். சரியா? அறம் பொருள் இன்பத்துல பொருட்பால் இருக்கக்கூடிய பகுதி தான் கல்வி. அதே போல இயல் பார்க்கும்போது அரசியல். ஓகேவா? ஸோ அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இயல்ல தான் இந்த கல்வின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ கல்வி என்ற அதிகாரத்தினுடைய 10 குறள். ஸோ ஐயன் வள்ளுவர் நம்மளுக்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றது சொல்றாருன்றது பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, பார்த்துருவோமா? ஸோ பாருங்க, முதல்ல 391 இது நிறைய பேருக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. ஓகேவா? கற்க கசடர, கசடு அப்படின்னா குற்றம். ஓகேவா? அப்ப கற்க படிங்க, கசடு அற குற்றம் இல்லாம. ஓகேவா? குற்றம் இல்லாம என்ன பண்ணணும்? கற்பவை என்ன சொல்லு படிக்கணும். ஸோ படிக்கக்கூடியதை, நம்ம கத்துக்கக்கூடியதை, நம்ம படிக்கக்கூடிய எந்த ஒரு நூலா இருந்தும் புத்தகங்களாகட்டும், அது என்னது கசடு இல்லாமல் படிக்கணும், குற்றம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் படிக்கணும்னு படிக்கக்கூடிய நூல்கள் நல்ல நூல்களாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கற்க கசடர கற்பவை கற்ற பின், அந்த நல்ல நூல்களை நீங்கள் படித்ததுக்கு அப்புறம், நல்ல நூல்கள் போது அதில் நல்ல கருத்துக்கள் மட்டும் தானே சொல்லியிருக்கோம். ஓகே, ஒரு மனிதனுக்கு தேவையான நல்ல கருத்துக்கள் மட்டும் தானே இருக்கும். அந்த கருத்துக்கள் நீங்கள் என்ன படிச்சீங்களோ நிற்க அதற்கு தக, அந்த என்ன நீங்க படிச்சீங்களோ அதுபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நிலைநிறுத்தணும், வாழணும், அதற்கு தக அந்த கருத்துக்களுக்கு ஏற்ப நீங்க வாழணும்னு சொல்றதுதான் இந்த ஒரு குறள். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, நூல்களை குற்றமில்லாமல் கற்க வேண்டும். கற்ற நூல்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த கற்றபடி நடத்தலும் வேணும். ஓகேவா? ஸோ கசடுனா குற்றம், கசடு அற அப்படின்னா குற்றம் இல்லாதன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நிற்க அப்படின்னா கற்றவாறு நடக்கன்னு அர்த்தம். என்ன படிச்சுங்களோ அதுபடி நீங்க நடந்துக்கணும், நல்ல நூல்கள் படிச்சு அதே போல நடந்துக்கணும்ன்றது. ஓகேவா? அடுத்து பாருங்க 392 என்னென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. ஒரு வாழக்கூடிய உயிர் அப்படின்னா யாரு? மனிதர்களாகிய நாம தான். ஓகேவா? நாம தான் படிக்கிறோம், மற்ற உயிர்களும் வாழுது, ஆடு மாடெல்லாம் வாழுது, அவங்களாம் படிக்கிறாங்க கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ மனிதர்களாகிய நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கண் போன்றது, 2 கண் போன்றது எது அப்படின்னா, வள்ளுவர் என்ன சொல்றாரு? எண் என்ப ஏனை எழுத்தன்ப. இந்த இடத்துல எண் அப்படின்றது பாருங்க, எண்கள், கணக்கு, அறிவியல் சார்ந்த நூல்களை படிக்கணும். ஓகேவா? அதுதான் எண் என்பன்னு சொல்றாரு, எண்ணுன்னு சொல்றாரு. ஓகேவா? அப்ப அறிவியல் சார்ந்த நூல்கள், கணக்கு, சரி எண்கள், இதை பத்திலாம் படிக்கிறது ஒரு கண். அடுத்து பாருங்க, ஏனை எழுத்தன்ப. ஏனைய அப்படின்னா மற்ற. ஓகேவா? எண்கள், அறிவியல் சார்ந்த நூல்கள், கணக்கு, அதாவது கணிதம், இதெல்லாம் இல்லாம மேலும் மற்றன்னு அர்த்தம். ஓகேவா? அதான் ஏனைய எழுத்தன்ப. ஏனைய எழுத்துன்னு சொல்றாரு. இந்த ஏனைய எழுத்து, இந்த இடத்துல எழுத்து அப்படின்றது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த நூல்கள் இல்லாம மற்ற நூல்கள். ஓகே, மற்ற நூல்கள் என்னது? இலக்கியம், இலக்கணம், இந்த மாதிரியான மற்ற அறம் சார்ந்த மற்ற நூல்களையும் படிக்கணும். ஓகேவா? அப்ப எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப, எண்ணும் எழுத்தும் 2 கண்ணு. சரியா? இவ்விரண்டும் அது இந்த 2ம் தான் கண் என்ப வாழும் உயிருக்கு, வாழக்கூடிய மனிதர்களுக்கு, உயிர் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த 2 தான் கண் அப்படின்னு சொல்றாரு. 2 கண்கள் மாதிரி. ஓகேவா? அப்ப எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு 2 கண்கள் என கூறுவர். ஓகேவா? யார் கூறுறா? வள்ளுவர் நம்மளுக்கு சொல்றார். ஓகேவா? ஸோ எண் அப்படின்னா அந்த இடத்துல எண்கள், கணக்கு, அறிவியல் சார்ந்த நூல்கள் இதெல்லாம் குறிக்கும். ஓகேவா? ஏனைய அப்படின்னா மற்ற, மேலும் அப்படின்ற குறிக்கும். எழுத்து அப்படின்றது இந்த இடத்துல இலக்கண நூல்கள், இலக்கிய நூல்களை குறிக்கும். சரியா? ஸோ பார்த்துக்கோ, பார்த்துட்டுமா? அடுத்த 2 குறள் பாருங்க, 393 பாருங்க, கண் உடையர் என்பவர் கற்றோர். நம்ம வாழ்றோம், மனிதர்களாகி நான் இருக்கு, இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கண் இருக்கு அப்படின்னா நான் படித்தவனா இருக்கணும். சரியா? கற்கணும். அதுக்கு தான் கடவுள் கண்ணுன்றதை கொடுத்துருக்காரு. சார் கண்ணோட்டத்திலையும் பார்த்தோமே சார், ஆமாம் அது உண்மைதான். அன்பை காட்டணும், இரக்கம் காட்டணும், அதுக்கும் கண்ணுன்றது இருக்கணும். அந்த கண் இருக்கிறதுக்கான பயன் அதுவும் ஒன்று தான். அதே சமயத்தில்
கண்கள்ன்றது அதுக்கு மட்டுமா, பலவற்றுக்கும் பயன்படும். அதில் கற்றலும் ஒன்று. ஓகேவா? படிக்கிறதுக்கும் கண்ணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஓகேவா? நல்லா பாருங்க, நிறைய பேர் வந்து கண்கள் இல்லாமல் இருக்கிறவங்களே படித்து கற்றுக்குறாங்க, பெரிய ஆட்கள் ஆகிறாங்க. அப்போது கண் இருக்குது அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணும், வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய நூல்களை படிக்கணும், நிறைய அறிவுகளை வளர்த்துக்கணும். சரியா? அப்போ கண் உடையவர் என்பவர் கற்றோர். அப்போ கற்றோர்கள் தான் கண் உடையவர்களாக இருக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்க, முகத்திருண்டு புண் உடையர் கல்லாதவர். முகம் இருக்கும், ஓகேவா? கண் இருந்தாதான், நீ கற்றிருந்தாதான் நீ கண் உன் முகத்துல கண் இருக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு பயன். ஓகேவா? ஒருவேளை நீ படிக்கல அப்படின்னா உன் முகத்துல இருக்கிறது கண் கிடையாது தம்பி, புண் அப்படின்னு சொல்றாரு. எப்படி கண்ணோட்டத்துல பார்த்தோம் அதே போல. ஓகேவா? சோ கல்வி கற்றவர் கண் உடையவர், கல்வி கல்லாதவர் அதாவது கற்காதவர், முகத்தில் 2 கண்கள் இருந்தாலும் அது கண்கள் கிடையாது, 2 புண்ணுடையவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா? ஸோ கல்லாதவர் அப்படின்றவர் கல்வி கற்காதவர்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க 394 பாருங்க, உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அனைத்தே புலவர் தொழில். இந்த இடத்துல புலவர் அப்படின்றது கற்றறிந்தவர்கள், கல்வி கற்றவர்கள். ஓகேவா? இப்போ பாருங்க, உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல். உவப்பு அப்படின்னா மகிழ்தல். உவப்பு அப்படின்னா மகிழ்தல். உவக்கும் மகிழும் அப்படின்லாம் படிச்சிடும் இல்லையா? உவப்ப, அந்த உவக்கும் இதெல்லாமே மகிழ்ச்சியை குறிக்கும். ஓகேவா? அப்போ உவப்ப அதே மகிழ்வோம், சந்தோஷப்படுவோம். ஓகேவா? எப்போ அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் டைம்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போயும் எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? சப்போஸ் இப்போ நம்ம ஸ்கூல் டைம்ஸில் என்ன சொல்கிறது, நம்மளுடைய இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சார் இருப்பார் இல்லையா? நம்மளுக்கு பிடிச்ச அது எந்த ஒரு வாத்தியாராக இருக்கலாம், எந்த ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அது எந்த ஒரு சப்ஜெக்டாக கூட இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆசிரியராகவும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க பிரியும்போது அவங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷமா என்ன பண்ணுவோம், தலைக்கூடி, அதாவது மாணவர்கள் எல்லாமே தலைக்கூடி ஒன்று கூடி அந்த ஆசிரியரை பார்க்கும்போது, அந்த ஆசிரியர் பாடம் கற்பிக்கும் போது அந்த ஆசிரியருடைய பண்பை பார்த்து என்ன பண்ணுவோம், எல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம். அவர் கூட என்னது, அவர் நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அவர் நம்மளுக்கு வாத்தியாரா வரும்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகேவா? இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் ஆகட்டும், இல்லை நம்மளுடைய காலகட்டத்திலே ஆகட்டும், இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய உங்களுடைய காலகட்டத்திலே ஆகட்டும், என்ன பண்ணுவீங்க, ஒரு சில கிளாஸ் டீச்சர்லாம் வரும்போது கிளாஸ் டீச்சராக இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்க யாராவது வந்துட்டாங்கன்னா அஜோ இவங்களாம் சொல்லி பண்ணுவோம் இல்லையா? அதே போல தான். அப்போ பாருங்க, சந்தோஷமா இருக்கும் எப்போ தலைக்கு ஊடி நம்மளுக்கு பிடித்த ஒரு புலவர், இல்லை நம்ம பிடித்த ஒரு ஆசிரியர் யாராவது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அப்போ நம்மளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஓகேவா? அதே போல உள்ள பிரிதல், அந்த ஆசிரியர் நம்மளுக்கு விட்டு பிரியும் போது நம்மளுக்கு பெரிய வருத்தத்தை ஏற்படும். ஏன்னா அவங்க மேல நம்ம அதிகமான அன்பை வச்சிருப்போம். காரணம், அவர் நல்ல கல்வி கற்றவர், நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாரு, அன்பா நடந்துப்பாருன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு திருக்குறள் தான். ஸோ ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவருடைய தொழில். ஒரு சிறந்த கல்வியாளனுக்கு, ஒரு சிறந்த புலவருக்கு ஒரு சொல்றது, அவருடைய பணி செயல் தொழில் அப்படின்றது இதை வச்சே சொல்லிடலாம்னு சொல்றாரு. ஓகேவா? அப்ப பாருங்க, அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது, அதாவது மாணவர்கள் ஆசிரியருடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அந்த மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும், அந்த ஆசிரியரும் மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது, மாணவர்கள் அந்த ஆசிரியரையோ அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவருடைய இயல்பாகும். மாணவர்களை திரும்ப நம்ம என்னைக்கு பார்க்க போறோம், ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்த மாணவர்கள், எனக்கு பிடிச்ச மாணவர்கள், என் கூட பழகின மாணவர்கள் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆர்வம், ஒரு அன்புன்றது அவருக்கு இருக்கும். அதே போல அந்த மாணவர்களுக்கும் அந்த ஆசிரியர் மீது, அந்த புலவர் மேல இருந்திருக்கும். சரியா? ஸோ இதுதான் ஒரு சிறந்த புலவருடைய, ஒரு சிறந்த கற்றவருடைய இயல்பு அப்படின்றது இந்த வள்ளுவருடைய, சரி இங்க இருக்கக்கூடிய இந்த குறளுடைய கூற்று, வள்ளுவருடைய கூற்று. சரியா? ஸோ ஓப்ப அப்படின்னா மகிழ, தலை கூடி அப்படின்னா மாணவர்கள் ஒன்று கூடின்னு அர்த்தம், மாணவர்களும் ஆசிரியரும் ஒன்று கூடின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க 395 உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். புரியலையே சார்? ஒண்ணுமே இல்லை. உடையார்னா யாரு? உடையர்னா இருப்பவர்கள் அர்த்தம். உடையர் இருப்பவர்கள், அதாவது செல்வர்கள் அர்த்தம், செல்வந்தர்கள். அதை பார்த்தோன்னா பணம், அதை பார்த்தோன்னா செல்வம் படைத்தவங்க. ஓகேவா? செல்வம் படைத்தவர்களுக்கு முன்னாடி இல்லார் போல், இல்லார்னா யாரு? ஏழை மக்கள், இல்லாதவங்க, இறந்து நிற்பவர்கள். ஓகேவா? அதை பார்த்தீங்கன்னா ஏதாவது பிச்சை அது மாதிரிலாம் பொதுவாக வேண்டி நிற்பவர்கள். ஓகேவா? ஸோ அப்போ செல்வந்தர்களுக்கு முன்னாடி எப்படி இல்லார்னு சொல்லக்கூடிய ஏழைகள், சொல்றது இல்லாதவர்கள், இறப்பவர்கள், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எதிர்நோக்கி நின்றிருப்பாங்களோ. ஓகே, அவங்க எதிர்நோக்கி ஏகற்றும் அப்படின்னா கவலைப்பட்டு,
என்ன பண்ணுவாங்க, இருப்பவர்களுக்கு முன்னாடி இல்லாதவங்க கவலைப்பட்டு அவங்களுடைய நிலைமை எடுத்து சொல்லி வேண்டி நிற்பாங்க இல்லையா. அதே போல பாருங்க, கற்றார் கடையரே கல்லாதவர். கற்றார் முன்னாடியும், கற்றார் முன்னும் கல்லாதவர்கள், அதாவது கல்லாதவர்கள் படிக்காதவங்க இல்லை கல்வி கற்கிறவங்க, படித்தவங்களுக்கு கீழே கல்வி கற்கிறவங்க. இப்போ ஆசிரியருக்கு கீழே மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா. அப்போது படித்தவர்கள் அதான் கற்றார். அப்போ கற்றவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்வி கற்காதவங்க இல்லை கற்கக்கூடிய மாணவர்கள் பணிந்து என்ன பண்ணும்னா அதை கல்வியை கற்கணும். அப்படிப்பட்ட மாணவர்கள் தான் உயர்ந்தவர்கள். ஓகேவா. மற்றவர்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பணிந்து கற்றுக்காத மாணவர்களாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரு, கல்லாதவர்னு சொல்கிறாங்க. ஓகேவா. பணிந்து கற்காதம் அப்படின்றது திமிரி பிடிச்சவங்க அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ செல்வம் உடையவர் முன் ஏழைகள் கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல அப்படின்னா ஏதாவது பொருள் வேண்டி இறந்து நிற்பது போல, கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர். ஓகேவா. கற்றவர்களுக்கு முன்னாடி பணிந்து அவங்க சொல்லக்கூடிய நாமளும் கற்றுக்கிறோம் அப்படின்னா நாமும் நாளைக்கு நல்ல மாணவர்களாக, நாம நாளைக்கு ஒரு பெரிய ஆசிரியராக வரலாம். அது ஒரு சிறந்த பண்பு. அப்படிப்பட்ட மாணவர்கள் உயர்ந்தவர்கள். ஓகேவா. பாருங்க, பணிந்து கல்லாதவர்கள் யாரா இருக்காங்கன்னா அவங்க தாழ்ந்தவர்கள் சொல்றாரு. ஓகேவா. அவங்க தாழ்ந்தவர்கள். கடையரே அப்படின்னா யாரு, தாழ்ந்தவர் அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போ உடையார் அப்படின்னா செல்வர், இல்லார் அப்படின்னா ஏழைகளை குறிக்கும், ஏகற்றும் அப்படின்னா கவலைப்பட்டு, கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர். கடையர் அப்படின்னா தாழ்ந்தவர். ஓகேவா. அடுத்து பாருங்க 396. தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ஓகேவா. தொட்டு அனைத்து, அதான் தொட்டனைத்து. ஓகேவா. தொட்டு அப்படின்னா தோண்டுதல்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகேவா. தொட்டு அப்படின்னா தோண்டுதல் அர்த்தம். அனைத்து அப்படின்னா சிம்பிள். இப்போ ஒரு தூண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு நண்பர், இப்போ உங்க நண்பர்கள் இருக்காங்க, ஒரு கட்டிப்பிடிக்க ஹக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு அவங்களுடைய அளவு அவங்கள அணைக்கும் போது அவங்களுடைய அளவுன்றது நமக்கு தெரியும் இல்லையா. அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அணைக்கிறோம் அப்படின்னா அது ஒன்று கூட்டுறோம்னு அர்த்தம், அதோடைய அளவுப்படுத்துறோம்னு அர்த்தம். அப்ப அனைத்து அப்படின்னா அளவுபடுத்துறது. ஓகேவா. அப்ப தொட்டு அனைத்து அப்படின்னா தோண்டுகிற அளவுன்னு அர்த்தம். ஓகேவா. அப்ப தொட்டு அனைத்து அப்படின்னா பாருங்க, தோண்டுகின்ற அளவு ஊரும். என்னது, மணற்கேணி. உனது மணற்பாங்கான இடத்துல தோண்டக்கூடிய ஒரு கேணி, ஒரு கிணறு தான் மணற்கேணி, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா. அப்போ மணற்பாங்கான இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆறோ இல்லை ஆற்றுக்குள்ளேயோ இல்லை ஆற்றுக்கு பக்கத்துலையோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு கடற்கரை இருக்கு, ஒரு கடற்கரை சமவெளி பகுதிகளிலையோ இல்லை கடற்கரையை ஒட்டியோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிணறு, ஒரு கேணியை நம்ம தோன்றோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நம்ம தோண்ட அந்த மணல் நம்ம தோண்ட நீர் என்ன பண்ணும், ஊறும். ஓகேவா. ஸோ அப்படிதான் தோண்டும் அளவுக்கு அந்த மணற்கேணி ஊறும். எவ்வளவு தோன்றமோ அந்த அளவு ஊறும். அதே போல மாந்தருக்கு, மாந்தன் யாரு, மக்களாகிய நாம கற்றணைத்து, எப்படி வந்து தொட்டணைத்து அப்படின்னா தோண்டும் அளவோ, கற்றணைத்து அப்படின்னா கற்கும் அளவுன்னு அர்த்தம். ஓகேவா. அப்ப கற்றணைத்துன்னு சொல்லக்கூடிய நம்ம கற்கக்கூடிய அளவு, மாந்தர்களாகிய மக்களாகிய நாம எந்த அளவு கத்துக்கிறோமோ, எந்த அளவு படிக்கிறோமோ, எந்த அளவு நல்ல நூல்களை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய அறிவும் ஊறும் சொல்றாரு. ஓகேவா. அப்ப கல்வியை கற்க நம்முடைய அறிவு ஊறும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா மணற்பாங்கான இடத்துல தோண்ட நீர் வந்து ஊறுதோ அதே போல. ஓகேவா. ஸோ இப்போ மணற்பாங்கான இடத்துல தோண்ட நீர் சுரக்கும். அது போல மக்கள் நூல்களை கற்க அவர் தம் அறிவுன்றது வளரும். ஓகேவா. சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்கனாமிக்ஸ்ல இருக்கு, எக்கனாமிக்ஸ்ல ஜிடிபின்ற டாபிக் மட்டும் படிச்சீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா அறிவும் உங்களுக்கு வந்துருமானா வராது. ஓகேவா. அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணும், எல்லா டாபிக்கும் தோண்டி படிக்கணும். அப்படின்னா அதை கத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் எக்கனாமிக்ஸ் இப்ப பொருளாதாரம் சார்ந்த அறிவுன்றது உங்களுக்கு ஊறும், இல்லைன்னா ஊறவே ஊறாது. ஓகேவா. ஸோ அதான். அடுத்து பாருங்க, தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு, மாந்தர்னா மக்கள். ஓகேவா, புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்த 2 குறள் 397 பாருங்க. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன், கேள்வி கேட்கிறார், என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும்னா பாருங்க, கற்றவனுக்கு எந்தன்னு அர்த்தம். யாதானும்னா எந்த. ஓகேவா. கற்றவனுக்கு, கல்வி சார்ந்தான படிக்கிறோம், கல்வி அதிகாரத்தான படிக்கிறோம். அப்ப கற்றவர்களுக்கு யாதானும் எந்த நாடாமல்னா எந்த நாடும் ஊராமல்னா எந்த ஊரும் அவனுடைய நாடு தான், அவனுடைய ஊர் தான் கற்றவனுக்கு. ஓகேவா. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பார்த்திருப்போமா? ஓகேவா, பார்த்திருப்போம் இல்லையா? அதே போல நம்ம பழமொழி 400லையும் பார்த்திருப்போம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அதே போலதான் இந்த அதுக்கு நிகரான பொருள் தரக்கூடியதா இந்த ஒரு குறள் பாருங்க. கற்றவனுக்கு எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, அவனுடைய நாடு தான். அதான் நாடாமால் அவனுடைய நாடு தான், ஊராமால் அவனுடைய ஊரு தான்.
ஓகேவா? இது தெரிஞ்சும் சாந்துணையும் கல்லாதவாறு, சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரைக்கும். அப்போ இதை தெரிஞ்சும் மக்களாகிய நாம சாந்துணையும் சாகர வரைக்கும் கல்லாதவாறு, படிக்காமலே இருக்கிறோம் அப்படின்னா இது மனிதர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இதனுடைய சிறப்பு, கற்றவர்களுடைய சிறப்பு, கற்பதனால நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்ன்ற சிறப்பு தெரியுமா தெரியாதான்னு கேள்வி கேட்கறதா இந்த ஒரு குறள். ஓகேவா? ஸோ பாருங்க, கற்றவனுக்கு எந்த நாடும் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்தும் மனிதர்களாகிய சிலர் சாகும் வரைக்கும் கற்காமல், படிக்காமல், கல்வி கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறார், ஒரு கேள்வி எழுப்புறார். ஓகேவா? இருப்பது ஏன், அதான் எண்ணொருவன் அர்த்தம். இருப்பது ஏன், எண்ணொருவன் ஏன் படிக்க மாட்டான் அப்படின்றதான் கேட்கிறார். ஸோ சாந்துணையும் அப்படின்னா கல்லாத, சாகும் வரைன்னு அர்த்தம். 398 பாருங்க, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி. ஒருமைக்கண்ணா அது ஒரு பிறப்புல தான் கற்ற கல்வின்னு அர்த்தம். ஒருமைக்கண் ஒரு இடத்துல, அது ஒரு பிறப்புல தான் கற்ற கல்வி, அதான் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, ஒரு பிறப்புல தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. எழுமையும் அப்படின்னா எழும் பிறப்புன்னு அர்த்தம், இல்லை 7 பிறப்புன்னு அர்த்தம். சரியா? ரொம்ப ரிலீஜியஸா போனோம்னா 7 பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இல்ல என்ன சொல்றது, நம்ம ஜென்ரலா பொதுவாக சொல்லணும்னா எழும் பிறப்புனானது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு டைமும் அர்த்தம். ஓகேவா? அப்போ ஒருமைக்கண் அப்படின்றது ஒரு பிறப்புல ஒருத்தன் தான் கற்ற கல்வி அப்படின்னா ஒருத்தன் படிச்ச கல்வி ஒருவருக்கு எழுமையும் அப்படின்னது அவன் அடுத்தடுத்து எழக்கூடிய பிறக்கக்கூடிய எல்லா பிறப்புலையும் பாதுகாப்பு. ஏமாப்புனா பாதுகாப்பு. பாருங்க, ஏமாப்புனா பாதுகாப்பு. பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிறப்புலையும் அவன் ஆல்ரெடி படித்த கல்வியை அடுத்தடுத்த பிறப்புல என்ன பண்ணும், பாதுகாப்பை தரும். உடைத்து அப்படின்னா தரும். ஓகேவா? ஸோ பாருங்க, ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு, அதான் கல்வி. ஓகேவா? இனி பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவியிலும் அர்த்தம். சரியா? இனி எழும் பிறவிகளுக்கும் பாதுகாப்பை என்ன பண்ணும், தரும், நல்கும், தரும். அதான் உடைத்துனா தரும் அர்த்தம். சரியா? ஸோ இதுதான் 398வது குறள். கடைசி 2 குறள் பார்த்துருவோமா கல்வியில? 399 பாருங்க, தாம் இன்புறுவது உலகு இரும்புறுவது கண்டு. பாருங்க, தாம் இன்புறுவது உலகு இன்புறுவது. சரியா? கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். காமுறுவர் அப்படின்னா விரும்புவார்னு அர்த்தம். காமுறுவர் அப்படின்னா விரும்புவார்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதர் இருக்கான். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னைய எடுத்துக்கோங்களேன், இல்லை உங்களையே கூட எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ நாம் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா, ஓகே, நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு ஒரு நல்லது விளையுது, இல்லை பார்த்தோன்னா அது ஒரு நல்ல விஷயத்த நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஓகேவா? அதுதான் என்னது தாம் இன்புறுவது. நாம சந்தோஷப்படுறோம், நாம இன்பம் கொள்றோம். ஓகேவா? அது ஒன்று. அடுத்து பாருங்க, நாம படிச்சதை வச்சு மற்றவங்களுக்கு ஒன்று சொல்லித்தரோம். ஓகேவா? நாம மற்றவங்களுக்கு ஒன்று சொல்லித்தரும் போது அதை படிச்சு, அந்த ஒரு நல்ல விஷயத்தை படிச்சு மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் போய் சேருதுன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் சந்தோஷப்படும். ஓகேவா? அதுதான் தாம் இன்புறுவது. அடுத்து நாம சொல்லிக் கொடுத்து, நாம சந்தோஷப்பட்டதை கத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் இன்புறுவது, அவங்களும் சந்தோஷப்படுறது. அதான் உலகு இன்புற கண்டு. அதை பார்க்கும்போது இந்த கற்றறிந்தவங்க, இந்த படிச்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, இவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. என்னன்ட்டு, நாம் இன்னும் நிறைய படிக்கணும், இன்னும் நிறைய சொல்லிக் கொடுப்போம். அப்போ இன்னும் நாமளும் சந்தோஷப்படுவோம், இன்னும் மற்றவங்களும் சந்தோஷப்படுவாங்க, அதில் பயனடைவாங்க. சரியா? அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஒரு குறள். சரியா? தாம் இன்புறுவது உலகு இன்புறுவது கண்டு காமுறுவர் என்னது விருப்பப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. யாரு? சொல்லிக் கொடுக்குறோம், அவங்களும் விரும்புவாங்க. யாரு? கற்றறிந்தவங்க, படித்தவங்க அப்படின்றது பொருள். ஓகேவா? ஸோ தாம் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதை கண்டு கற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, மேலும் மேலும் கற்க விரும்புவார்கள். அதுதான் இந்த ஒரு குறள். ஓகேவா? ஸோ கடைசி குறள் பாருங்க, இதை ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. கேடில் அப்படின்னது கேடு இல்லாதன்னு அர்த்தம். குற்றம் இல்லாத, கேடு இல்லாத. கேடில் அப்படின்னா அழியாத, கேடு இல்லாத, அதாவது அழியாத செல்வம்னு அர்த்தம். எது? கல்வி. யாருக்கு? ஒருவருக்கு. அது யாருக்கா இருந்தாலும் சரி, படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும். ஓகேவா? அப்ப கேடில் விழுச்செல்வம், அப்போ ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம், அதான் விழுச்செல்வம். ஓகேவா? அப்ப அழியாத ஒரு சிறந்த செல்வம் என்னது? கல்வி. யாருக்கு? ஒருவருக்கு. யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க தான் ஒருவர். ஓகேவா? ஒருவருக்கு. அதே போல மாடல்ல மற்ற எவை. மாடுனா செல்வம்.
ஓகேவா? அதே போல கல்வியை விட ஒரு சிறந்த செல்வம் மற்றவங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்றதுதான் இந்த ஒரு பொருள். ஸோ அப்போ ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள், அதானது மற்ற எவை, மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகாது, ஆக மாட்டா அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? மாடல்ல மற்ற எவை, மாடல்னது மற்றதெல்லாம் செல்வம் கிடையாதுன்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அப்போ விழுச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம், கேடில் அப்படின்னா அழியாத, கேடு இல்லாத, மாடு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம். சரியா? ஸோ புரிஞ்சதா? ஓகே, தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படின்ற அதிகாரத்தில் நாம் பார்த்துருக்கக்கூடிய ஒரு 10 திருக்குறள். ஸோ இந்த 10 திருக்குறளையும் கல்வின்றது எவ்வளோ சிறப்புடையது அப்படின்றது வள்ளுவர் நம்மளுக்கு இந்த 10 குறட்பாக்கள் மூலமும் சொல்லி கொடுத்துருக்காது. இதைப்படி நம்ம படிப்போம், நிறைய விஷயங்களை கற்றுப்போம், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம். ஸோ அவை எஞ்சாமை நெக்ஸ்ட் கிளாஸில் எல்லாரும் ரெடியாக வந்துடுங்க. சரியா? மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வகுப்பில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.